இங்க ஒரு ஜெயில் வார்டனோட பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவரோட ஒய்ஃப் சோகமா வெளியே வர்றாங்க. அதே நேரத்துல பிரசவம் பார்த்த டாக்டரும் அதிர்ச்சியிலே வராரு. அதுக்கப்புறமா உங்க பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆனான்னு எதையோ சொல்ல வராரு. அதுக்குள்ளேயே பையன் பிறந்த சந்தோஷத்துல அவர் என்ன சொல்றாருன்னே கேட்காம உள்ள போன வார்டன் குழந்தைய பார்த்ததுமே ஷாக் ஆயிராரு. அடுத்த நாளே ரொம்ப கோவமா அந்த ஜெயில இருக்க எல்லாரையும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆக சொல்றாரு. உடனே அந்த ஜெயில இருக்கவங்களும் முன்னாடி இருக்க கிரவுண்ட்ல வந்து வரிசையா நிக்கிறாங்க. அப்படி அந்த குழந்தைக்கு என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா அந்த ஜெயில இருக்க எல்லாரும் பிளாக் பீப்புளா தான் இருப்பாங்க. அந்த குழந்தையும் அவங்கள மாதிரியே பிளாக்காவே பிறந்திருக்கு. ஆக்சுவலி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பொண்ணு மாப்பிளையும் அந்த இடத்துல தங்குறதுக்காக வந்திருப்பாங்க. சோ அங்க இருக்க யாரோ தான் வேலையை கட்டிட்டான்னு அவர் இந்த குழந்தைய வச்சு அது யாரு மாதிரி இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த குழந்தை அங்க இருக்க யாரோட ஜாடையிலையும் இருக்காது. அப்ப கடைசியா ஒரு கைதியை செக் பண்ண போறப்ப வார்டனோட பொண்ணு அவ குழந்தைய வாட்டடா வாங்கிடுறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் தான் அந்த வேலையை பார்த்திருப்பான். சோ வார்டன் திரும்பினதுமே ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டோன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் நேரத்துக்கு வார்டன் அதை நோட் பண்ணிட்டு நீதான அதுன்னு கேட்டுக்கிட்டே வராரு. பார்த்தா அடுத்த நிமிஷமே அங்க இருக்க எல்லா கைதிகளும் ஒவ்வொருத்தரா நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வராங்க. அதை பார்த்து பயந்து போன வார்டன் வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு.